ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்க வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன நடக்க போகிறது, ஏது நடக்க போகிறது, எப்படி இதை டாலி பண்ண போகிறேன், எப்படி இதை நிறைவேற்ற போகிறேன், எப்படி நான் இதை கடந்து போக போகிறேன் என்பதை குறித்து ஒருவேளை உன்னுடைய இதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா! சகலவற்றையும் ஆண்டவர் நன்மையாக ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! அல்லேலூயா! அழைக்கப்பட்டவர்கள் நாம் அழைக்கப்பட்டவர்கள், மறந்துடக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பை மறந்துட்டா சத்துரு கை கொடுத்துருவான் அவனுக்கு. தேவன் அழைப்பை எவன் மறக்கிறானோ அவனுக்கு சாத்தான் கை கொடுத்துருவான். பிறகு அவனை தப்பிக்க முடியாது. அவன் புத்தி எப்போ தெரியுதோ அப்பதான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பான். நாம் அழைக்கப்பட்டவர்கள். உனக்கு நன்மைக்கு எதுவாக நடக்க போகுது. தேவனை விசேஷமாக நடத்துவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை கிருபையாய் தாங்கிக் கொள்வார். மதில் மேல பூனை உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இப்படி குதிக்கலாமா, அப்படி குதிச்சிடலாமா அப்படின்னு என்ன வேண்டாம். அல்லேலூயா! அப்படியே மேல நோக்கி பாருங்க. என் இயேசு எல்லாவற்றையும் செய்வார். அவர் இஸ்ரவேலின் தேவன். அவர் இடரலை எனக்கு தரமாட்டார். அவர் என்னை காக்கும் தெய்வம். வலதுபுறம் இடதுபுறம் வேண்டாம். அல்லேலூயா! அப்படியே மேல நோக்கிப்பார். அங்க இயேசு இருக்கிறார். அவர் வானாதி வானோர், வானத்தையும் பூமி படைத்தவர், சர்வவல்ல தேவாதி தேவன் அவர். அல்லேலூயா! உன் கவலை, பிரச்சனை, வேதனை வரும்பொழுதெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் அல்ல, நீ வானத்தை நோக்கி பார்க்கும்போது என் தேவன் மெய்யாகவே உன்னுடைய அங்கலாய்ப்பின் கண்களை பார்த்து என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க உன்னிடத்தில் வருவார். உனக்கு இன்னது தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். உன் நாவில் சொல் பிரபாதத்திற்கு முன்னே அதை ஆண்டவர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! ஆமென். அவர் உன்னை அழைத்தார். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அழைத்தவர்கள் அவர் மேல் அன்பு கூறுவார்கள். என்னை கர்த்தர் அழைச்சிட்டார்ப்பா. அவருடைய கிரியைகள் நம்முடைய உள்ளத்துல காணப்படும், கிரியை செய்யும். ஆண்டவனை அழைத்தது உண்மையானால் மெய்யாகவே உன்னை தேவன் விசேஷமாக உன்னுடைய உள்ளத்துல பேசிட்டே இருப்பார். உன் உள்ளம் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும். அதுதான் அழைப்பு. இதை மறந்துட்டா தான் கஷ்டம். மறந்துட்டு தான் வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவான். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவாய். நீரே எந்தலன், நீரே நடைக்கலம், ஆபத்து காலத்தில் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்களை. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க உங்களுக்கு. நமக்கு அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் கண்மலை போல சுற்றி நின்று நம்மை காக்கும் தெய்வம். ஆனால் வலப்புறம் இடப்புறம் நீ விலகாமல் ஆண்டவருக்கும் இதயத்தை கொடுத்து அவரை நோக்கி பார்த்து
ஜெபித்து வேதம் வாசித்து சுவிசேஷத்தை சொல்லி, அல்லேலூயா, உன் வாழ்க்கையை உன் அழைப்பை காத்து கொண்டு நீ அப்படியே இந்த பூமியில தேவ சிந்தையா நடந்து பாருங்களேன். அவர் உன் சிந்தையா இருந்து இன்னது தேவை என்பதை அறிந்து உன் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே அதை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உனக்கு நடக்கும். நீ எதையும் குறித்து அங்கலாய்க்க வேண்டாம். நீ எதை குறித்து அங்கலாய்க்க வேண்டாம். மதில் மேல நிற்கிற பூனை போல வலதுபுறமா இடதுபுறமா நீ செலக்ட் பண்ணாத. நீ பார்க்க வேண்டியது வானத்தை நோக்கி, சர்வவல்ல தேவனை நோக்கி பார்க்கும்போது, யெகோவா தெய்வத்தை நீ நோக்கும்போது, எல்சடாய் தெய்வத்தை நீ கூப்பிடும்போது, அவர் உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் உன்னுடைய அழைப்பு அப்படிப்பட்டது. அவரே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைய ஒவ்வொரு சண்டேல பூனை மதில் மேல நிக்குது. ஒவ்வொரு சண்டையிலும் பூனை மதில் மேல நிக்குதுங்க. வலதுபுறம் குதிக்கலாமா, இடதுபுறம் குதிக்கலாமா? வலதுபுறம்னா சர்ச்சைக்கு போகிறது, இடதுபுறம்னா ஊரை சுத்துறது. ஒவ்வொரு சண்டையிலும் பூனை மதில் மேல நிக்கிறது. இன்றைக்கு எத்தனை பூனை மதில் மேல நின்று வலது பரிசத்துல குதிச்சு இங்க வந்திருக்குதோ தெரியல. அவர் அறிவார். அப்படி என்ன இருக்கிறீங்களா? போலாமா வேணாவா, போலாமா வேணாவா? உங்க முகத்தை பார்த்தா தேவ தூதர்கள் முகத்தை போல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தொட்டால் தங்கம், உங்களை உருட்டி விட்டால் வைரம். அல்லேலூயா. உங்களை தடவி பார்த்தால் என்ன? ஏனை தந்தம். அல்லேலூயா. நீங்கள் முத்துக்கள். மெய்யாகவே என் சபைக்கு கொடுத்த முத்துக்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அழைக்கப்பட்டவர்கள் நிற்பாங்க, மதில் மேல நிற்பாங்க, நின்றுட்டு வானத்தை நோக்கி பார்ப்பாங்க. டாடி, என் கூட என்ன பேச போறீங்க இந்த பரிசுத்த ஓய்வு நாளில அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நேரத்தோடு வருவார்கள். நேரத்தோடு வருகிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை பேச விரும்பல. நம்முடைய அழைப்பு எங்கிருந்து தர்ம அழைச்சார் ஆண்டவர்? ஏசாயா 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எங்கிருந்து ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு? பூமியின் கடையாந்தரங்கள். எங்கேயோ பிறந்த நீ, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் பிறந்த. அல்லேலூயா. ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே என் தேவன் உன்னை முன்குறித்தார். உன்னை எடுத்து, உன் தாயின் வயிற்றிலிருந்து உன்னை எடுத்து, அல்லேலூயா, அல்லேலூயா, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து வந்து. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. எங்கேயோ பிறந்த நம்மை ஆண்டவர் எவ்வளவாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உன்னுடைய அழைப்பு விசேஷமானது. அடிக்கடி மதில் மேல போய் உட்கார்ந்துக்கிறேன். அதுதான் தேவன் ரொம்ப துக்கப்படுறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் மதில் மேல போய் உட்கார்ந்துக்கிறோம்? பேசணும். ஹலோ, ஏன் மதில் மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? பேசலன்னா உன் நாவில் அது என்னதான் என்ன வரும்? அச்சரம் வரும். பேசுவேன். கவிதம்மா அடே, அதான் சபையே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். என் அன்பு செல்வங்களை, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து தேவன் உன்னை எடுத்திருக்கிறார்.
எதற்கு? அவருக்கு ஊழியம் செய்ய. அதை நம்ம செய்ய மாட்டோம். நம்முடைய கரம் வேறொரு கரத்தில் இருக்கிறது. வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவர் உன்னை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகத்துவமான நாமத்தை நீ ஓயாமல் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அங்க 24 மூப்பர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஓயாமல் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிட்டே இருப்பாங்களாம். அல்லேலூயா. இங்கே அவரால் அழைக்கப்பட்ட நாம் அவரை குறித்து ஓயாமல் இயேசு நல்லவர் 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 சொல்லிட்டே நீ நல்லவனா மாறிடுவ. உனக்கு நல்ல நற்குணங்கள் வந்துடும். அல்லேலூயா. உன் குடும்பம் நல்ல குடும்பமா மாறிடும். உன் பிள்ளைகள் நல்லவர்களாக மாறுவார்கள். நீ அவர் நல்லவர் என்று சொல்லி பாருங்களேன். ஆனா பாட்டு பாடும், நல்லவர் 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 இயேசு நல்லவர். அல்லேலூயா. அதான் போன முறை வந்த தேவதாசர். நம்ம எங்க போய் சொல்றோமா? ஆராதனையில் தான் போய் சொல்றோம். வாரெல்லாம் 4-6 நாட்களும் வெளியே இருப்பாங்க. எங்கெங்கேயோ போவாங்க, எங்கெங்கேயோ ஜாயின் பண்ணுவாங்க, ட்ரெயின் இன்ஜினோட ஒட்டிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் 7வது நாள் வந்து என்ன பாடுவாங்க? கூடவே இரும். என்ன மாதிரி பக்தி! ஒரு ஐயா வந்து சொன்னார், பூனைக்கு பகலில் கருவாடாம். என்ன வாடாம்? பூனைக்கு பகலில் கருவாடு. நம்ம 6 நாளும் பைபிளை பார்க்கவே மாட்டோம். 7வது நாள் பைபிள் எங்கே வந்துடும்? பக்தி வந்துடும். எங்கே வந்துடும்? பேசணும். எங்கே வந்துடும்? இல்லை ஊமை ஆயிடுவேன். ஆமாம், இங்கே அக்களத்தில் வந்துடும். 6 நாள் பைபிளையை கிட்டவே போக மாட்டோம். அப்படி அந்த பரிசுத்தவான்கள் இங்கே இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். 6 நாள் பைபிள் கிட்ட போக மாட்டோம். ஆனால் 7வது நாள் பூனைக்கு, பக்தி உள்ள பூனைக்கு எங்கே கருவாடா? சத்தமாக சொல்லுங்க. பகலில் கருவாடு. சண்டே ஆச்சுன்னா கருவாடு. பைபிள் என்கிற அந்த அந்த மகத்துவமான தேனியில் மதுரமானது எங்கே வந்துடும்? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆகினால் நாம் மிக விசேஷமான பிள்ளைகள். செல்வங்களே, நீங்கள் அவர் உன்னை எடுத்தார். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து அவரே தேடி வந்து உன்னை ரட்சித்தார். எவ்வளோ மேன்மை இல்லை உனக்கு! எவ்வளோ பெரிய மேன்மை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை கூட அப்படி மறந்துடுறோம். ஒருவேளை எனக்கு உடம்பு சரியா இல்லைன்னா, அல்லது வேலை அலைச்சல், அல்லது கர்த்தருடைய வேலையினால் நான் வெளியே போயிட்டேன், நைட்டு 12 மணிக்கு நான் உள்ளே வந்தால் கூட அட்லீஸ்ட் அதுக்கு பிறகு 2 ஹவராவது ஜெபம் பண்ணிட்டு தான் என் படுக்கைக்கு போவேன். ஜபிக்காத நான் தூங்க போனால் அந்த தூக்கம் அன்றைக்கு எனக்கு வரவே வராது. என் தேவனோடு நான் பேசணும். அதற்கு தான் பூமியின் கடையாந்தரங்கள் இருக்கிற என்னை ஆண்டவர் எடுத்தார். அதே தான் உன்னை. உன்னை என் தேவன் அப்படித்தான் எடுத்தார். ஆனால் அந்த தெய்வத்தை நாம் மறந்து தூங்கிடுறோம். அப்படி அல்ல. பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து ஆண்டவனை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்த. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அந்த எல்லையிலிருந்து உன்னை அழைத்து வந்தாராம். அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ என் மகன் சொல்றார். நீ என் மகள். நான் பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து எடுத்து உன்னை அழைத்து வந்து அவருடைய திருச்சபையில் அமர வைத்து, நீ என் மகள், நீ என் மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சின்ன சின்ன தப்பு செய்த, ஆனாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை. இதுதாங்க தாயின் பாசம்.
சின்ன சின்ன அற்புதம், சின்ன சின்ன தவறுகள் செய்தப்பா நீ. ஆனாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். என் கிருபையின் காலம் இருக்கும் வரையிலும் உன்னை வெறுக்க மாட்டேன். கிருபையின் காலம் இருக்கும் வரையிலும் தேவன் உன்னை வெறுக்க மாட்டார். நம்ம கொஞ்சம் புதுமையா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மாற வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். போதும் இந்த உலகம். அல்லேலூயா. இந்த உலகம் போதும், வேண்டாம். அது இனி உன்னை டேஞ்சர்ஸில் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் இனி அலர்னாலும் உன்னை காப்பாற்ற யாரும் வர முடியாது. பரிசுத்தவான்கள்லாம், பரிசுத்த விசுவாசிகள்லாம் தேவன்கிட்ட போயிடுவாங்க. நீ கூப்பிட்டாலும் இயேசு கிறிஸ்து வரமாட்டார். அந்த நாள் வருகிறதுக்கு முன்னே இன்றைக்கு தேவன் உன்னை கிருபையாய் நான் உன்னை அழைத்தம்மா. பூமியின் கடையாந்தரங்களில் பிறந்த தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தேன், உன்னை அழைத்து வந்தேன், சபையில் வைத்து நீ என் மகன் சொல்றாரு. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ லேட்டாக வந்தாலும் வெறுக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்தாலும் வெறுக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ ஜபிக்காத இருந்தாலும் நீ வெறுக்க மாட்டேன். நீ வேதம் வாசிக்காத இருந்தாலும் வெறுக்க மாட்டேன். என் கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்தாலும் வெறுக்க மாட்டேன். பரிசுத்தமாக இருக்கிறவன் சொல்லிட்டு வேதம் சொல்வது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அன்லிமிட்டட். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். தவறு செய்கிறவன் இன்னும் தவறு செய்யணும். இஷ்டத்துக்கு ஆண்டவர் சுய சித்தத்திற்கு விட்டுட்டார். நம்மளை தேடுகிறவர்களை கர்த்தர் செவி கொடுக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மதில் மேல் நின்று வானத்தை நோக்கி பார்த்து, என்னோடு நீர் என்ன பேச போகிறீர், அது என் ஊழியக்காரனை மறைத்து பேசும் என்று ஓடி வருகிற உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நெவர் ஃபெயில். அவர் என்று உன்னை கைவிட மாட்டார். பூமியின் கடையாந்தரங்கள் இருக்கிற உன்னை உன் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் உன்னிடத்தில் வந்து உன்னை தொட்டு உன்னை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. அல்லேலூயா. 9 கிரகத்தை சிறப்பாய் படைத்து வானத்தில் உலாவ விட்ட ஆண்டவர் உன்னை படைத்து உன்னை ரட்சித்து அதற்கு மேல கொண்டு செல்ல விரும்புகிறார். இந்த கிரகங்களுக்கு மேலே. பூமிக்கும் சந்திரனுக்கு எத்தனை கிலோமீட்டருமா தெரியாதா? சொல்லுங்களேன் தெரிஞ்சவங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து சூரியன் எத்தனையோ ஒளி ஆண்டு தூரமா. அல்லேலூயா. ஒரு ஒளி ஆண்டுன்னா 1 வருஷம் ஆகுமா போய் சேர. அவ்வளவு தூரத்தில் இருக்கு. கவனிங்க, இங்கிருந்து அவ்வளவு தூரத்துக்கு படைத்த ஆண்டவர் உன்கிட்ட வந்திருக்கிறாரு. எத்தனை ஒளி ஆண்டுகளுங்க. என்ன ஆச்சரியங்க அது. உன்னை கர்த்தர் சிருஷ்டித்து அடைத்த ஆச்சரியம் எப்படிப்பட்டது. பூமிக்கும் சந்திரனுக்கும், பூமிக்கு செவ்வாய் மண்டபத்துக்கு எத்தனையோ. செவ்வாய் மண்டபத்துக்கு 1 வாரத்தில் போயிடலாம். சாரி, நிலவுக்கு 1 வாரத்தில் போயிடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. செவ்வாய் மண்டபத்துக்கு குறைஞ்சது 6 மாசம் ஆகுமா? அப்ப சூரியனுக்கு இந்த உலகத்தை அவர் எப்படிங்க படிச்சாரு? இவ்வளோ லாங், எத்தனை கோடி, கணக்கில்லாத கோடி, அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாருங்க அவர் படைப்பு. பாருங்களேன். நான் உட்காந்து யோசித்தேன். அல்லேலூயா. இந்த நிலம் வானத்தில் நமக்கு ஒளி கொடுக்குது இல்லையா? வானத்திலிருந்து வீசுது ஒளி. நல்ல டார்க் நைட்டில் அந்த பௌர்ணமி டைமில் நல்ல வெளிச்சமாக இருக்குது. எங்கே 3 லட்சத்துக்கு மேலே கொண்டு போய் வைத்த அந்த நிலா வெளிச்சம் பூமியில் வருதுங்க. என் தேவன் எவ்வளவு வருவார் உன் மேலே. அல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு உன் மேலே ஆண்டவர் விசேஷமாக வருவார். ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அவர் தாங்க உன் தேவன். அவர் தூரத்துக்கு சமீபத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். எவ்வேளையிலும் ஆண்டவர் நீ கூப்பிடுகிற நாளில் வருவார். அல்லேலூயா. நீங்க ஒரு இடத்துல நெருங்கி வாழ்கிறதா இருந்தா அவர் ஜீசஸ் தான் இருக்கணும்.
புருஷன் கூட ரெண்டாவது தான், மனைவி கூட ரெண்டாவது இடத்துல இருக்கணும். நீ இயேசுவை நெருங்கி வாழ்ந்துட்டினா உனக்கு என்ன நன்மை குறையும்? நெருங்காததுனால தாங்க கண்ணீர் வருது, அழ வருது, பிரச்சனை வருது, நோய் வருது, பலவிதமான சூழ்நிலைகள் வருதுங்க. நீ நெருங்கி வாழ்ந்துப்பார், அவர் உன்னோடு கூட இருப்பார், ஒரு தீங்கு உனக்கு வராது. அவர் விசேஷமாக உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் விலையேறப்பட்ட தெய்வங்க. அவரை வர்ணிக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாங்க அவர். எத்தனையோ ஒளியாண்டுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த சூரியன் கரெக்டா மே மாதத்துல சட்டை இல்லாம ஒரு மனிதன் போனான்னா அவன் தோலை சுருங்கிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அந்த சூரியனை படைத்த ராஜாதி ராஜா. எவ்வளவு பேர் அந்த வெயிலுக்கு பயந்து ஓடி கொடை பிடிச்சுக்கிறான், ஏசிக்குள்ள போயிடுறான், அல்லது மரத்தின் கீழே போய் நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன் அடிகாயத்தை குணமாக்கி சந்திரனுடைய வெளிச்சத்தை போல சூரியனுடைய வெளிச்சமும், சூரியனுடைய வெளிச்சத்தை போல 7 மடங்கு 7 பகலின் வெளிச்சத்தை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மே மாதத்துல நீ காண்கிற வெளிச்சம் எவ்வளவு பிரகாசிக்கிறதோ அது ஒரு ஆவிக்குரிய மகனுடைய வாழ்க்கையில 7 மடங்கு அதிகரிக்கிறாராம் ஆண்டவர். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருந்தால் வெளிச்சம் 7 மடங்கு அதிகரிக்கிறார் தேவன். 7 மடங்கு வெளிச்சத்தை தேவன் தருவேன் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். நம்முடைய தெளிவான இதயத்தோடு தேவனை ஆராதிக்க பயம் வரணுங்க. ஒரு பயம். நாளைக்கு ஆராதனைன்னா இன்றைக்கு ஒரு பயம் இருக்கணும். நாளைக்கு தேவனுடைய ஆராதனை. குடும்பமா வந்து பாருங்களேன், குடும்பமா வந்து பாருங்க. பிள்ளைகள் ஞானம் அடைவார்கள், பிள்ளைகள் ஞானம் அடைவார்கள். என் பிள்ளை சூப்பராக படிக்கிறான், என் மகள் நல்லா படிக்கிறான். அல்லேலூயா. படித்து முடிக்கிறது பெருசல்ல. அல்லேலூயா. நல்ல சிறந்த கம்பெனியில் இல்லை அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக வைக்கணும்னா இன்றைக்கு நீ குடும்பமாய் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துப்பார். என் தேவன் உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக வருவாய். அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாய் உன் பிள்ளை நிற்க வைக்க தேவன் வல்லவர். இல்லை நல்லதொரு அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், ஜெர்மன் இல்லை அந்த மாதிரி தேசங்களிலே ஆண்டவனை கொண்டு போய் நிறுத்தி உன் தலை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு தாயின் தகப்பனும் உன்னுடைய ரட்சிப்பை ஏற்று உன் அழைப்பை உணர்ந்து, அல்லேலூயா, ரோமர் 8:28 படி, அல்லது ஏசாயா 41:9 படி உன்னுடைய அழைப்பை நீ நினைவு கூர்ந்து ஆண்டவரை தேடுகிறது உண்மையானால், அவருக்கு பயந்து வாழ்கிறது உண்மையானால், நேரும் உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் எங்கேயே அழகாய் உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். யோசிப்பு தேவனுக்கு மிகவும் இன்பமான மனுஷன். அப்பாவுடைய வார்த்தையை தட்டவே மாட்டார். அப்பாவுடைய வார்த்தை, யாக்கோபுடைய வார்த்தையை யோசிப்பு தட்ட மாட்டான். போப்பா உன் சகோதரர்கள் சுக செய்தி எப்படி இருக்கு பார்த்துட்டு வா, அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு அனுப்பின காரியம்தான். அல்லேலூயா. சொந்த சகோதரர்களால் எடுத்து குழியில் போடப்பட்டாங்க. பிறகு அவர்களே பேசிக்கொண்டு ஏன் நம்ம சகோதரனை சாகடிக்கணும், ரத்தப்பழி நம்ம மேலே வரோம். அல்லேலூயா. ஏதோ எகிப்துக்கு போகிறாங்க, அவங்க கையில் வெற்று போட்டாங்க. 20 வெள்ளிக்கு அவர் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அல்லேலூயா. சில வருடங்களுக்கு பிறகு, சில வருடங்கள் அவர் பாடுகள் அதிகம், பாடெல்லாம் பட்டார். ஆனாலும் இயேசுவை விடலை. உனக்கு பாடுகள் வரும், கர்த்தரை விடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு பாடுகள் வரும், தெய்வத்தை விடக்கூடாது. அதுதான் விசுவாசி. அவன்தான் கர்த்தருடைய பிள்ளைகள். குடும்பம் தேவனை விட்டுடக்கூடாதுங்க. நீ தனிப்பட்ட ஆளா, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல ஒரு பாடல் சத்தம், ஒரு துதி சத்தம், அல்லேலூயா, ஒரு வேத வாசிப்பு இருக்கட்டும். நீங்க நடத்தி பாருங்களேன். உங்களை தேவன் விசேஷமாக நடத்த அவர் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறுங்க. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்துவார்.
எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆமென். நீங்க நடந்து பாருங்க. அந்த ஒரு பயம் வரணும். தயவு கூர்ந்து என் சபையின் அங்கங்களே, உங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இருக்கட்டும். தேவனை குறித்து ஒரு பயம் இருக்கட்டும். அது மிகவும் நல்லது. ஆண்டவர் விசேஷமாக உங்களை நடத்தி வர தேவன் வல்லவராயிருக்கிறார். சனிக்கிழமையில் ஒரு பயம் வந்துடணும். நாளைக்கு ஆண்டவருடைய ஆராதனை. ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுது ஆண்டவரை துதிச்சுட்டு படுங்க. காலையில் எழுந்துக்கும் போது தேவனை துதிங்க. இதில் தான் தேவ கிருபை இருக்கிறது. அவர் உன்னை எங்கேயோ இருந்து உன்னை அழைச்சார் இல்லையா? அல்லேலூயா. எங்கேயோ பிறந்த உன்னை தேவன் அழைத்து அவருடைய திருச்சபையில் அமர வைத்து உனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறதுக்கு ஒரு மனிதனை தேவன் இங்கே வச்சிருக்கிறார். உலகத்தனுக்கெல்லாம் அது கிடையாது. நீ என்ன செஞ்சிட்ருக்கிற உன்னை கேட்கறதுக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் நியமித்திருக்கிறார். வேற யாருக்கும் இல்லைங்க. அது நீ உடம்பு சரியாத படுத்துறது தான் அந்த மனுஷன், அந்த மோசஸ் ஆரோனும் வருவாங்க உங்ககிட்ட. நீ எப்படி இருக்குன்னு விசாரிப்பாங்க. அல்லேலூயா. அதே நேரத்தில் நீ தப்பு செய்தாலும் நீ இந்த தப்பு செய்தன்னு சொல்லுவாங்க, உன்னை எச்சரிப்பாங்க. அதற்காக தான் அந்த மனுஷன். உன்னை சும்மாவா தேவன் அங்கிருந்து கொண்டு வந்துட்டு நீ ஜாலியா சபையில வந்து போகலாம்? அப்படி அல்ல. ஒரு பரிசுத்தம் தேவை. ஆகையினால் மேய்ப்பன் உன்னை எச்சரிக்கும் பொழுது அது ஆமேன்னு சொல்லணும். அப்படின்னுட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் நடக்கும். இன்றைக்கு இல்லை, நாளைக்கு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றும் தெரியாதுங்க. முடிவு சம்பூர்ணமா இருக்கணுங்க. உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். உன் பிள்ளைகளுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். உன் பேர பிள்ளைகளுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். அதுக்கு இன்றைக்கு நீ பயந்தால்தான், இன்றைக்கு பயந்த வாழ்க்கையை நீ கர்த்தருக்கு செய்வாயானால் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் முதிர் வயதை நீர் பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. 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 ஆமென். அந்த நாளை நினைக்கணுங்க. அந்த நாளை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை நான் 80 வயதில் நான் கடந்து போகும்போது, இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து போகும்போது நான் எந்த சூழ்நிலையில் இருப்பேன்? ஆனால் இன்றைக்கு நீ பயந்துட்டா, அன்றைக்கு கர்த்தர் உன் உயிர் பிரியும் போது அவரே வந்து நின்று, என் மகளே நீ என்னிடத்தில் வந்துன்னு கூட்டிகிட்டு போயிடுவார். சும்மா கூப்பிட்டு கூட பார்த்து கூட வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனம் திரும்பாத ஆவி எப்படி இருந்தது அப்படியே தான். அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுவார்? ஹலோ சி அப்படின்ட்டு போயிடுவார். நீ எத்தனை முறை சொல்லிக்கிற, சி நீ ஒரு மனுஷனா? சொல்லுவோமா இல்லையா? நாமே அப்படி தீர்மானிக்கும் போது கடைசி நாளில் பயப்படாதவர்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆகையினால் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்த தேவன் இன்றைக்கு சொல்கிறார், அல்லேலூயா, உன்னை நல்லதொரு அடக்கலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உனக்கு ஒரு மனுஷனை போட்டு உன்னை பராமரிக்கிறார். அந்த ஆரோன் மோசஸுக்கு நீ செவி கொடுக்கும்போது, அல்லேலூயா. பணக்காரன் ஒருத்தர் இருந்தான், ஏழை ஒருத்தர் தான். 2 பேரும் செத்து, ஒருத்தன் ஆபிரகாம் அடிக்க போயிட்டான், பணக்காரன் நரகத்துக்கு போயிட்டான். அப்போ பணக்காரன் சொல்கிறான், நல்ல கவனிக்கணும், என் தெய்வம் சொன்னான்னு அந்த ஓமை சாதாரணமாக இருக்காது. ஆண்டவரே நான் இங்கே அக்னியில் வேகிறேன், என் சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்கப்பா, குடிச்சிட்டு தவறாக வாழ்ந்துட்டு தப்பாக வாழ்ந்துட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என் கூட பிறந்த சகோதரர் லாசரு அனுப்பி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுப்பான்றான். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? இல்லை அப்படி இல்லை,
இங்கிருந்து அங்க வர்றதுக்கு அங்கிருந்து கூடாத காரியம். அங்கே மோசஸும் ஆரோனும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செவி கொடுத்தால் அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள், இல்லாவிட்டால் அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். இங்கே தேவன் உனக்கு ஆரோன், மோசஸ், ஆவியானவர் இங்கே உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். உன் இதயத்தில் பயம் இருக்க வேண்டும். ஒரு பயம், கர்த்தரை குறித்து, ஓய்வு நாளை குறித்து ஒரு பயம். லேட்டா வராதீங்க செல்வங்களே, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. சோம்பல் ஆராதனை வேண்டாம். சுறுசுறுப்பா 5 மணிக்கு எழுந்துக்கோ காலையில். 6 நாள் உழைச்சிட்டு வரேன், ஓகே தான். நீ எழுந்து பார், தெய்வ பலன் உன்னை நடத்தும், என் பலன் உன்னை காக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தேவ பலன் உன்னை நடத்தும். முடிச்சிடுங்க, போயிட்டு சாப்பிட்டுடுங்க. நல்ல ரெஸ்டாரண்ட்டில் 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. நல்ல ஹாயா தூங்குங்க. ஒரு அல்லே சொல்லாமா? போயிட்டு 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரை தூங்குங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் மாலை ஆராதனைக்கு வாருங்கள், இல்லாவிட்டால் போங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஆமென். நாம் மிக ஜாக்கிரதையாக நாம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் மகிமைப்பட தேவன் வல்லவராக இருக்கிறார். 42:7 அங்கே என்ன அழைப்பு பார்க்கலாம்? கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஏதோ ஒரு நீதி உன்னிடத்துல காணப்பட்டது. பூமியின் கடையாந்தர் இருக்கிற உன்னை, அந்த நீதி நிமித்தம் என் தேவன் வந்து உன்னை தொட்டார். 9 கனி இருக்குது இல்லையா? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இதில் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்திருக்கிறது. அந்த ஒரு நற்குணத்தின் மூலமாய் தேவன் உனக்குள்ளே வந்திருக்கிறார். ஏதோ ஒரு நீதி உன்னிடத்தில் இருந்திருக்கிறது. ஆகினால் உன் நீதியின் படி நான் உன்னை அழைத்தேன். அல்லேலூயா. உன்னை எடுத்தேன், உன்னை அழைத்தேன். அல்லேலூயா. உன்னை அழைத்து எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறதுக்கு தேவன் உன்னை அழைத்தார். கர்த்தராகிய நான் நீதியின் படி உன்னை அழைத்து. அவருக்கும் உனக்கும் ஒரு ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்குதுங்க. நீங்க இந்து தான், முஸ்லிம் மக்கள் தான், எங்கேயோ பிறந்தவங்க தான். அல்லேலூயா. ஆனால் உனக்கும் தெய்வத்திற்கும் அவர் விரும்புகிற ஒரு குணம், 9 குணத்துல ஒரு குணம் உனக்கு இருந்ததினால அவர் உன்னை நோக்கி பார்த்துட்டே இருந்தார். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உன்னை தொட்டார். ஏற்ற நேரத்தில் தெய்வம் உன்னை தொட்டார். அது தொட்டதற்கு உன் ஜீவனை முற்றிலும் கொடுத்துருக்கணும். அதை பற்றி உனக்கு தெரியல. அந்த நீதியின் அழைப்பை பற்றி உனக்கு தெரியல. அதனால மதில் மேல அடிக்கடி மதில் மேல போய் நிற்கிற. அல்லேலூயா. இந்த மதில் மேல் நிற்கிற பூனைகள் அவபக்திக்குரியது. மதில் மேல் நிற்கிற பூனைகள் அவபக்திக்குரியது. நெல்ல வானத்தை நோக்கி பார்த்து அவருக்கு முதலிடம் கொடு. ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஜீசஸுக்கு நீ கொடுத்து பாரு. அல்லேலூயா. உன்னை முதல் நாளாக தேவன் செலக்ட் பண்ணி உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். உனக்கு நீ கொடுக்கறது, உன் இதயத்தை கொடுக்கறது தான் மேன்மை. கொடுத்துட்டா தேவன் உன்னை நடத்துவார். அவருடைய நாமத்தினால் கூடாதது என்னப்பா இருக்குது? என் நாமத்தினால் கூடாதது ஒன்று உண்டோ, ஒன்று உண்டோ என்று தெய்வம் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் எனக்கு அன்பான தேவன், நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு இப்போவே நீங்கள் சரியான மக்களாக இருந்தால் ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. நான் மதில் மேல் நின்றாலும் வானத்தை நோக்கி பார்ப்பேன். ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் வழியில் நடந்து, அதாவது இந்த ஜங்ஷன்ல போய் நிற்கிற அந்த மாதிரி தான் அது சொல்லுது. நீங்க ஜங்ஷன்ல போய் நின்றுட்டு நல்ல வழி எதுன்னு பார்த்து அதில் நடவுங்கள். அல்லேலூயா. எல்லாம் பாவி ஜங்ஷன்ல தாங்க போய் தவறு பண்றான். 4 முறை
4 முலை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? 4 மூலை ரோடா? அல்லேலூயா. அங்க போய் நின்னுட்டு பிளான் பண்றாங்க. சண்டே. அல்லேலூயா. தியேட்டருக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமா, அப்புறம் திரும்பி வீட்டுக்கே போயிடலாமா, இல்லை சர்ச்சுக்கு போகலாமா? ஒவ்வொரு வாரமும் ஜங்ஷனில் நிற்கிறோம். நம்ம நல்ல வழி என்று பார்த்து அதில் நடவுங்கள். யோசித்து செயல்பட சொல்கிறார். அல்லேலூயா. அந்த தாட்டு அது ஜீசஸாக இருக்கணும், வேறு எந்த தாட்டும் வரக்கூடாது. அங்கே நீங்கள் ஜங்ஷனில் நிற்கும்போது உன்னுடைய தாட், அந்த நினைவுகள், உன் நினைவுகள் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அது இருந்துச்சுன்னா அவர் உன் நினைவாக இருப்பார். அவர் உன்னை விடவே மாட்டார், உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். அவர் சொல்கிறாரு 9 ஏசாயா 9 முடிஞ்ச உடனே 10 சொல்கிறாரு, பயப்படாதே பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன், திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஜங்ஷன்ல நிக்கிறங்க. ஒவ்வொரு நாளும் எந்த வழியில போகலாம்? மச்சான் வீட்டுக்கு போகலாமா, மாமா வீட்டுக்கு போகலாமா, அண்ணன் வீட்டுக்கு போகலாமா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாமா? சில ஞாயிற்றுக்கிழமை யாராவது கம்பெனி கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோ தாங்கத்தோடு உட்கார்ந்துருப்பாங்களாம். வீடே ஒரு ஜங்ஷன் தான். அவங்க வந்துட்டாங்கன்னா சாக்கு, அண்ணன் வந்துட்டார், என்ன பண்ண வேணாம், இப்போ நீங்கள் பேசணும், அண்ணன் வந்துட்டார், எங்கே போவேனா, அப்பா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, எங்கே போவேனா, சத்தமாக சொல்லுங்களம்மா, நல்லா பேசணும், எங்கே போவேனா? ஆமாம், ஏன்னா என் கூட பிறந்த அண்ணன் வந்துட்டாரு. அல்லேலூயா. கூட பிறந்த அண்ணன், அவர் எங்கே போகிறாரோ அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் ஜீசஸ் அப்படி அல்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே கொண்டு செல். நான் இருக்கும் ஸ்தானத்தில் நீங்கள் உட்காருவீர்கள். எவ்வளோ நான் யோசித்து பார்த்தேன் அந்த வசனத்தை. நான் எங்கே உட்காரணும் அங்கே நீங்களும் உட்காருவீர்கள். நான் உட்காரு ஸ்தானத்தில் நீங்கள் உட்கார். எங்க மனுஷனுக்கு எவ்வளவு மேன்மை கொடுத்துருக்கிறாருங்க ஆண்டவர். நான் எங்கே நிற்கிறனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள், நான் எங்கே உட்காரணும் அங்கே நீங்கள் உட்கார செய்வேன். அல்லேலூயா. நம்முடைய இதயம் பதப்படுத்தணுங்க. ஆண்டவர் நிமித்தம் அது பதப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அது பதப்படுத்தப்பட வேண்டும். உன்னை பிளஸ் பண்ணுறதுக்காக தாங்க. இங்கே நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பில் ஓடிக்கணும், ஓடியாந்துட்டு இருக்கிறீங்கள. அப்படி செஞ்சு கூட என்னத்த நீ கண்ட? ஏதாவது வேணும்னா கடன் தானே வாங்குற. நீ அவரை நம்பிப்பா. அல்லேலூயா. என் தேவன் ஃப்ரஸ்டேஜ் உள்ளவருங்க. என் பிள்ளைங்க வேறு இடத்துல கை நீட்டக்கூடாது, அப்படிப்பட்ட தெய்வம் அவர். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பான். அது அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா. என்ன நேசிக்கிறவர்கள் கடன் வாங்கக்கூடாது, முன்கூட்டியே எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் அவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எல்லாம் முன்கூட்டியே தேவன் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே மரியாள் கிட்ட சொல்றாரு, நான் வந்து அவனை எழுப்புவேன். மார்த்தாள் கிட்ட சொல்றார், நான் வந்து அவனை எழுப்புவேன். ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாருமே. லாசர் செத்து 4 வாரம் ஆயிற்று, நாருமே. ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிங்க. அல்லேலூயா. சாவு கிடையாது. நீ விசுவாசிங்க, நோய் இல்லை. நீ விசுவாசித்து பார், துன்பம் இல்லை. இயேசுவை விசுவாசித்து பார், கண்ணீர் இல்லை. ஆண்டவரை விசுவாசி, அலைச்சல் இல்லை. அது உங்ககிட்ட இருக்குது. நீ அவர் மேல எவ்வளவு அன்பு வைக்கிறியோ அவ்வளவுதான். உன் ஜங்ஷன்ல நீ என்ன தீர்மானிக்கிற அதுதான் உன்னுடைய பலன். இன்றைக்கு ஆண்டவருக்கு இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு
ஆண்டவருடைய ஓய்வு நாளுக்கு நீர் ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த பயத்தோடு சரியாய் 5 மணிக்கு நீ எழும்புவாயானால், நாங்களாம் 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்துக்கிறோம். என் தேவனுடைய பாதத்தில் போய் நாம் ஜெபிக்காமல் நான் இந்த மேடை ஏறுகிறதில்லை. அங்கே என்ன ஜெபம் நடக்கிறது தெரியுமா? இதே போல உன் முகத்தெல்லாம் நான் எனக்கு முன்பாக கொண்டு வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, யாரும் வெறுமையாய் போகக்கூடாது. அதுதான் என்னுடைய பிரயர். ஒரு அலுலே சொல்லாமா? தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம அழைக்கப்பட்டவர்கள். சரி, நல்லா கவனிக்கலாம். இந்த அழைப்பை சரியாய் ஆண்டவர் அதை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? இந்த அழைப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதை ஏதோ கேர்லெஸ்ஸா வச்சிடாதீங்கம்மா. உலகம் முடிய போகுது, உலகம் முடிய போகுது. அல்லேலூயா. தேவன் இதை டிசால்வ் பண்ண விரும்புகிறார், டமாலிஷ் பண்ண விரும்பிட்டு அவர் கொடுத்துட்டார் வார்த்தை, ப்ராமிஸ் பண்ணிட்டார். இந்த பூமியை நான் உடைச்சிடுவேன். அல்லேலூயா. இதை டமாலிஷ் பண்ணிடுவேன் நான். வானமும் பூமியும் இருக்காது. வானம் பாயை போல சுருட்டப்படும். பிறகு இங்கே பரிசுத்தமாக அவருடைய ஆலயத்தை நேசித்து தேவ ஆலயத்துக்காக உழைத்து, அல்லேலூயா, ஆண்டவருக்காக பிரியமாக ஏதாவது ஒரு வேலை ஆண்டவருடைய பயத்தோடு தேவனுடைய ஆலயத்தில் செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்க. அவர்களெல்லாம் தேவன் அங்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். உன்னுடைய வருமானத்தில் உன்னுடைய உழைப்பில் கொண்டு வந்து தேவனை கனப்படுத்துறல்ல, உன்னை கர்த்தர் மறக்கவே மாட்டார். நீர் செலுத்தும் காணிக்கைகளை அவர் நினைவு கூர்ந்து உன் தகன பலிகளை பிரியமா ஏற்று, அல்லேலூயா, உன்னை பிளஸ் பண்ண அவர் வல்லவர். எல்லாவற்றிலும் நாம் சரியா இருக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எங்கேயோ கிடந்த நம்மை பூமியின் கடையாந்தரில் இருக்கிற உன்னை எடுத்தேன் சொல்றார் ஆண்டவர். உன் தாயின் கருவிலிருந்து நான் எடுத்தேன். இப்பெல்லாம் எடுக்கிறது தான், பிறக்கிறது குறைஞ்சு போச்சுது. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறான். பிறப்பின் காரியங்கள் மாறிடுச்சுங்க, நிறைய குறைஞ்சிருச்சுங்க. பிறக்கிறது இயற்கையை பிறக்கிறது குறைஞ்சிருச்சு. எடுக்கிறான், கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறான். உன்னை எடுத்தேன் அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, உன்னை எடுத்தேன், உன்னை ஆசீர்வதிக்க எடுத்தேன். அல்லேலூயா. எல்லா நன்மைக்கு கூடி வரும்படி நீ நல்லா இருக்கும்படி நான் உன்னை எடுத்தேன். என் தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை உன்னோடு கூட இருக்கிறப்ப நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் விசேஷங்களை தெய்வன் நமக்கு கொடுக்க வல்லவரார். இன்றைக்கு நீங்கள் போங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் அடுத்த வாரம் நான் முன்கூட்டி ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு சீக்கிரமாக எழுந்து நான் நேரத்தோடு தேவனுடைய ஆலயத்தில் இருப்பேன். ஒரு தீர்மானிச்சுட்டு போங்க. இதனாலே உன்னுடைய பிளஸ்ஸிங் தடைப்படுகிறது. ஆண்டவருனை ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் சோம்பலின் ஆராதனை. நீதிமொழிகள் இருக்கிற சோம்பலின் அப்பம். சோம்பலின் அப்பம். சோம்பலின் அப்பம்னா என்ன? சிலருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ரொம்ப சோம்பல் ஆயிடுச்சுங்க. என்னென்னமோ ஆப்பை போட்டான், தட்டின உடனே சார் ஒரு மசாலா தோசை, 2 பூரி, உடனே தோ வரேன் சார். சமைக்கிறதெல்லாம் கிடையாது. சோம்பலின் அப்பம். காலையில் எழுந்த உடனே சமைச்சு கொடுக்கணும்னு இல்லை. குணஸ்திரீ காலையில் எழுந்து தன் குடும்பத்தாருக்கு ஆகாரம் கொடுக்குறாளாம். குணஸ்திரீ. ஒரு அல்லே சொல்லாமா? இப்போ இருக்கிற ஸ்திரீங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? பிரதர் நீங்கள் சொல்லுங்க பிரதர், நீங்கள் தான் நல்லா சொல்லுங்க. இப்போ இருக்கிற ஸ்திரீங்களை என்ன பண்ணுறாங்க? என்னப்பா? சுகியா, இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் பாருங்க. அது பேரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவனுங்க வைக்கிற பேரெல்லாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. இந்த கடைக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. சுனாமியால் அவங்க என் 2 குழந்தையை விட்டுட்டு போக முடியாது.
நான் குழந்தைங்களுக்கெல்லாம் சிறு வயதுலேருந்து இந்த கடைக்கு நான் அனுப்பினதில்லை என் பிள்ளைங்களை. ஒரு அலையிலே சொல்லாமா, ஏதோ ஒரு ஆப்பு தட்டினாங்க, அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க அங்கேருந்து பண்ணிட்டாங்க. கரெக்டாக பச்சை மிளகாய், 2 தேங்காய் பத்தை, 2 அப்பளம் வீட்டுக்கு வருதுங்க. அவங்க ராயப்பேட்டையிலேருந்து அதை ஆர்டர் சொல்கிறாங்க, இங்கே வருது. எவ்வளோடான்னா 150 ரூபா. 150 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குற 50 ரூபா 20 ரூபா கத்திரிக்காய், 20 ரூபா பச்சை மிளகாய், இதெல்லாம் மொத்தமே 150 ரூபாய்க்கு உள்ளே வந்துடுதுங்க. இதை விட நவீனங்க பரலோகம். அதை பார்க்க ஆசைப்படு. நீர் இங்கே காண்கிறதெல்லாம் வெறும் தூசானது. ஆனால் அங்கே ஒவ்வொரு நாளும் புதுமையை காணப்போகிறோமா? மனுஷன் படைப்புல இவ்வளவு இருக்குமானால் என் தேவன் படைப்புல எவ்வளவு இருக்கும்? கொஞ்சம் நிமிர்ந்து பாரு. ஜங்ஷன்ல நெல்லு. ஐ வாண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் வேணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். எனிதிங் டோன்ட் லைக், எதுவுமே எனக்கு வேண்டாம். என் இயேசு கிறிஸ்து இருந்தா போதும். இயேசு பாதம் எனக்கு போதும், என்னாலும் ஆனந்தமே. பெர்க்மன் சும்மா பண்ணார். அந்த சகோதரனுக்கு 150 வருடம் பிழைக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. அவர் எந்த தீங்கும் தொடக்கூடாது. இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு தாவீதுன்னா அது பெர்க்மன்ஸ் தான். எவ்வளவு ஆவிக்குரிய பாடல். அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் மிக ஜாக்கிரதையா, ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, நாம் இப்போது ஒரு மனிதன், ஆவிக்குரிய மனிதன், நல்ல கவனி, ஆவிக்குரிய மனிதன் அல்லது ஆவிக்குரிய மனுஷன், அவங்க ஆண்டவருக்கு முன்பாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆவிக்குரிய மனுஷிய சாத்தான் எப்படியாவது கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அல்லேலூயா. எப்படியாவது கெடுக்க ட்ரை பண்ணுவான். அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ எப்படி ட்ரை பண்ணணும்? அது தேவ ஆவிக்குள்ள நிரம்பி தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு பாடுறது, கொள்றது, கொடுக்கறது, இதெல்லாம் பரிசுத்தம் வராதுங்க. தேவன் நோக்கி பார்க்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவனே, அல்லேலூயா, நித்திய ஜீவனை பெறுவான் என்று சொல்லப்பட்டு. வேற எது செய்த நீ பிரயோஜனம் இல்லை. அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது தான் தேவன் நம்மோடு கூட இருப்பான். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அப்படிப்பட்டவர்கள் கவனிக்கணும். நான் வாசித்த பிறகு உனக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனாய் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவன். சொல்லுங்க, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவன். சரி, நான் அதான் இப்படி ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன் அல்லது ஆவிக்குரிய சகோதரி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களா, சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? தெரியுமா? எப்படி நீங்கள் 100 முறை வாசிச்சிருப்பீங்க அல்லது 100 முறை கேட்டிருப்பீங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கு, ஞானத்திலும் கனத்திலும் அல்லேலூயா பேர் பெற்றவன். நீங்கள் சபையில் பேர் பெற்றுக்கலாம். பாஸ்டர் உங்களை கொடியாக உங்களை வாழ்த்தலாம். ஆனால் சில நேரத்தில் சொற்ப மதியினம், அல்லேலூயா, தைலக்கானுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக செய்கிறது. டோட்டல் டெமாலிஸ். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எப்படிமா உனக்கு தெரியுது? சொன்ன மாத்திரத்தில் அல்லேலூயா, செத்த ஈக்கள். அந்த பரிமள தைலம் யாரு? நீதான். கடையாந்தரங்களிலிருந்து உன்னை அழைத்தார், உன்னை எடுத்தார். நீதான் அந்த பரிமள தைலம். யூ நீதான் அந்த சென்ட்டு.
நீ தான் அந்த வாசனை திரவியம். உன்னை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சொற்ப மதியினம் உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. மச்சானுக்கு செவி கொடுக்கக்கூடாது, மச்சஞ்சிக்கு செவி கொடுக்கக்கூடாது, மாமாக்கு செவி கொடுக்கக்கூடாது, ஊர் மக்களுக்கு செவி கூடாது, காது குத்துறதுக்கு செவி கொடுக்காது. அல்லேலூயா. குழு ஊற்ற போகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம மேரேஜுக்கு போகக்கூடாது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் சென்ட்டு வாசனை திரவியம் மதியினம் வராமல் காத்துக்கொள்ளும் என்று பிரசங்கி 10:1 சொல்லி கொடுக்கிறது. இது வந்துட்டுனா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. நீ வாசனை உள்ள திரவியம், விலை உயர்ந்த சென்ட்டுமா. ஒரு ஃபாரின் போயிருந்தேன் நான். அங்கே ஏர்போர்ட்லேயே ஒரு பெரிய ஷோரூம் இருந்தது. அங்கே போய் ஒன்று விலை கேட்டேன். அதில் ஒரு சென்ட்டு எவ்வளோன்னா 1 lakhம். எவ்வளோவா? இவ்வளோ பெரிய பாட்டில் தாங்க 1 லட்சங்க. அதை விட மேலானதுங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையில் நாம் அதை விட மேலானவர்கள். உன் மாசன திரவியத்தை சொற்ப மதியினம், உனக்குள்ளே எழும்புகிற அந்த மதியினம், சாத்தான் கொடுக்கிற அந்த மதியினம். தொடாதே, புசிக்காதே, ருசிக்காதன்னு சொல்லிட்டார். பார்க்காத, முதல்ல பார்க்காத, 2வது தொடாத, 3வது சுவைக்காத. சொற்ப மதியினம் அவளை தோட்டத்தை, இந்த மகிமையின் தோட்டத்தை விட்டு வெளியே தோறிட்டுருச்சு. இது கடைசி காலம், இது கடைசி காலம். உன்னை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து தேவன் எடுத்தார். உனக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் உன்னை அழைத்தார். அல்லேலூயா. உன் நீதியின்படி தேவன் உன்னை அழைத்தார். ஏதோ ஒரு நீதிமா. நான் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சபை குறித்து ஏதோ ஒரு நீதி பிரதர் சிஸ்டர் உனக்குள்ள இருந்ததுனால என் தெய்வம் உன்னை தேடி வந்தார். உன் தாயின் வயிற்றில் உன்னை முன்குறித்தார், உன்னை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேன்மையை விட்டுட்டு நீ தூங்கிட்டு இருக்கிறிய சொற்ப மதியினம். நீ லேட்டாக வருகிறதுனால உனக்கு நோ பிளஸ்ஸிங். 5 மணிக்கு எழுந்துக்கோ. அவளோடு அடுத்த வாரம் வந்து உட்கார்ந்துப்பார். அது 1 வருஷம் கடைப்பிடிய. நீதிமான் வீடுகளில் ஆசீர்வாதம் வந்து தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ கேட்காததையும் தேவன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சொற்ப மதியினம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாமல் நாற்றம் எடுத்து போகிறதுங்க. நான் மிக ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது, அல்லேலூயா, பிரசங்கிக்கும் போது தலை துலுக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. இங்கேருந்து போகிறவங்க ஊழியக்கார மேலே சொட்டு வச்சுட்டு போவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். என் பேரன் எப்படி சொல்லிட்டாரு, என் பேத்தி எப்படி சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். மதியினம், சொற்ப மதியினம். நீ ஊழியக்காரனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. உன்னை குறித்து ஒரு ஊழியக்காரனுடைய இதயம் அது அது பலவீனப்படுது என்றால் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சொற்ப மதியினம். என் செல்வங்களே, இந்த வாக்கியத்தை ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய திருச்சபை சன்னங்கள். அவளிடத்தில் நான் நீதியை கண்டுதான் நான் அவர்களை எடுத்தேன், அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தேன். சிலர் சொற்ப மதீனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைங்களுக்கு சொல்லு, நான் அழைப்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டு. அவள் இருக்கிற இடத்துலேருந்து, அந்த ஜங்ஷன்லேருந்து அவங்க திரும்பி வரட்டும். மதில் மேலே நின்றால் அவர்கள் என்னை நோக்கி பார்க்க சொல்லு. இன்றைக்கு ஆவியானவர் சொன்னதை உன்னிடத்தில் சொல்லிட்டேன். தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை நம்மோடு கூட இருக்கு. நாம் விலை உயர்ந்த வாசனை தெரியவைங்கள். கெடுக்காம காத்துக்குங்க. தேவன் வரப்போகிறார். அல்லேலூயா. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றிருக்கிற அவனே சொற்ப மதைனத்தினால் அப்படி விழுந்து போகிறார்கள்.
நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். சொற்ப இனம் யாரும் இல்லை. ஒரு சீரியல் பார்த்துக்கிறேன், மிஸ் பண்ணிடுறேன். யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் நான் செல்போனுக்குள்ள ஒரு விதமான கெட்ட படத்தை பார்த்துக்கிறேன். சொற்ப மதியினம். யாரும் பார்க்கல. ஒரு சொற்ப மதியினம். மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சீக்கிரமாய் மனம் திரும்பும்படி ஜாக்கிரதைப்படு, ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகினால் நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இன்னும் அவர் உன்னை வெறுக்கவில்லை. கடைசியாக சொல்றார் அந்த வசனத்தில், அந்த 9வது வசனத்தில் கடைசியாக முடிக்கிற என்ன, ஆனாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை. முடிக்கிறார் அழகா. ஆனாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை. சீக்கிரத்தில் மனம் திரும்பும்படி ஜாக்கிரதைப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொற்ப அந்த மதியினத்தை தூக்கி போட்டுட்டா நீங்கள் நீதிமான். நீதிமான். நீதியின்படி அழைத்தது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். உன்னை நீதியின்படி நான் உன்னை அழைச்சேன்னு சொல்கிறார் இல்லையா, அது சொற்ப மதியினத்தினால அவன் விலகிட்டார். மறுபடியும் நம்ம அதை நினைக்கூர்ந்து, அந்த கெட்ட குமாரன் புத்தி தெளிந்து, நான் இங்கே பசியாக இருக்கிறேன், புத்தி தெளிந்து நான் இங்கே பசியாக இருக்கிறேன், புத்தி தெளிந்து நான் இங்கே பசியாக இருக்கிறேன். எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ அநேகருக்கு சாப்பாடு இருக்கிறது. நான் போய், தகப்பனே உமக்கும் பரத்திற்கும் நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன். சொந்த மகனா இல்லை, என்னை வேலைக்காரனாய் சேர்த்துக்கொள். நீ அதுதாம்மா சொல்லணும், அதுதான் செய்யணும். என்னை ஒரு வேலைக்காரனாய் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. அப்படி போகும்போது தான் அவருடைய சட்டை நேலிலே உனக்கு ஒரு இடத்தை தருவார். அவன் எவ்வளோ நொந்துருந்தா சொல்லுவான், பட் டாடி நான் உனக்கு மகனாக இருக்க தகுதி இல்லை. இந்த வேலைக்காரன் 300 பேர் இருந்தால் 301வது ஆளா என்னை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கப்பா. நான் உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டேன், அதில் ஒன்றுமே இல்லை, இனி நான் திரும்ப மாட்டேன். அல்லேலூயா. உன் பாதம் போதும். என்றைக்கு நீ மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறாயோ, அன்றைக்கு என் தேவன் உன்னை கைவிட மாட்டான். உன் வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன் தேவைகளை சந்தித்து நீதியின்படி அழைத்த தேவன் மீண்டும் உன்னோடு பேச ஆரம்பிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவன் நீதியின்படி அழைத்தான். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. உனக்கு எல்லாம் நல்லது செய்ய தான் நான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த வாரம் 5 மணிக்கு எழுந்துக்குங்க, தூக்கத்தை எட்டி உதைங்க, உதறி தள்ளுங்க, சீப்போன்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தோடு இருக்கணும்னு சொல்லுங்க. உன் நீதியின்படி அழைச்சாரில்ல, மறுபடியும் உன்னோடு பேச ஆரம்பிச்சிருவார். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். நாம் எழும்பி நிற்கலாம்.